தாஜுடீன் லசந்த கொலைகள் குறித்த விசாரணைகளில் சிக்கல், ஜனாதிபதி சுட்டிக்காட்டு. முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பாவும் அவரது மனைவியும் சிஐடியினரால் கைது. சினோபெக் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளூர் சதவீத உடன்பாட்டுக்கு 1 மாத அவகாசம் கோரும் விஜித கேரத். முன்னாள் ஜனாதிபதிகள் தற்போது வசிக்கும் 3 சொகுசு வீடுகளின் மாத வாடகை மதிப்பு 75 லட்சம் ரூபாய், சுட்டிக்காட்டிய அனுர. போலீசாரின் சில இடமாற்றங்களை செய்வதற்கு போலீஸ் ஆணைக்குழு தயக்கம், ஜனாதிபதி குற்றச்சாட்டு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமானத்திலிருந்து விழுந்த அதிகாரி. புத்தளத்தில் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது. பிரபல ரகர் வீரர் வசீம் தாஜுடீன் மற்றும் பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க ஆகியோரது கொலைகள் குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதில் சிக்கல்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த கொலைகள் இடம்பெற்று நீண்ட காலம் என்பதனால் விசாரணைகளை மேற்கொள்வதில் நெருக்கடி நிலைமைகளை சந்திக்க நேரிட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். இதேவேளை 16 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதில் விசாரணையாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் தற்பொழுது உயிருடன் இல்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் தாஜுடீன் கொலையுடன் தொடர்புடைய சட்ட வைத்திய அதிகாரியும் மரணித்துவிட்டார். எவ்வாறெனினும் விசாரணைகளில் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு நிதியை துஷ்பிரயோகம் செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பாவும் அவரது மனைவியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். 2014ஆம் ஆண்டில் பிங்கிரிக மற்றும் நாரமில ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கென கெனிங்கவள கூட்டுத்தாபனத்துக்கு உரித்தான சுமார் 61,46,000 ரூபாய் நிதியை முன்னாள் அமைச்சர் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு பெற்றுக்கொண்ட நிதியினை நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் பிரியதர்சன ஜாப்பா மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றமொன்றை இழைத்தமை என்பவற்றுக்காக சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கமைய முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பாவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கலந்துரையாடலில் போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட ஏனைய உறுப்பினர்கள் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. போலீசாரின் சில இடமாற்றங்களை செய்வதற்கு போலீஸ் ஆணைக்குழு தயக்கம் காட்டுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் பொதுக்கூட்டம் ஒன்றில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் அது தொடர்பிலும் போலீஸ் குழுவின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து அறிவுறுத்துவதும் இந்த கலந்துரையாடலின் நோக்கமாகும். தேசிய போலீஸ் ஆணைக்குழு தனது ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் குறித்து இதன் போது ஜனாதிபதிக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி தேசிய போலீஸ் ஆணைக்குழு தனது கடமைகளை சட்டபூர்வமாக மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளது. போலீஸ் ஆணைக்குழு சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதன் நடவடிக்கைகளில் எந்த செல்வாக்கும் செலுத்தப்படாது எனவும் உறுதியளித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு அருகில் சீனாவின் சினோபெக் நிறுவனம் நிர்மாணிக்கவுள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் உள்ளூர் சந்தைக்கு வெளியிடப்படும் எரிபொருளின் சதவீதம் குறித்து உடன்பாடொன்றை எட்டுவதற்கு சுமார் 1 மாதமாகும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான உடன்பாடுகள் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து எந்த நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படும் என்பது குறித்தும் சினோபெக் நிறுவனமே இறுதி முடிவுகளை எடுக்கும். சீன அரசின் சினோபெக் நிறுவனம் தொடர்பான நிலம் மற்றும் ஏனைய பிரச்சினைகளை விரைவில் தீர்ப்பதே இலங்கையின் நோக்கமாகும். உதாரணமாக சிங்கப்பூர் எந்த ஒரு எரிபொருளையும் உற்பத்தி செய்யாத ஒரு நாடாக உள்ளது. எனினும் அந்த நாடு இன்று உலகின் பல நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் ஒரு மையமாக செயல்படுகிறது. எனவே சினோபெக் நிறுவனத்தினால் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையும் அவ்வாறானதொரு எரிபொருள் மையமாக மாறும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதிகள் தற்போது வசிக்கும் 3 சொகுசு வீடுகளின் மாத வாடகை மதிப்பு 75 லட்சம் ரூபாய் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க வசிக்கும் கொழும்பு 7 நிதாகஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான வீட்டின் மாத வாடகை 2 மில்லியன் ரூபாவாகும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் கொழும்பு 8 விஜயராம வீதியில் 1 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் அமைந்துள்ள வீட்டின் மாத வாடகை மதிப்பு 4.6 மில்லியன் ரூபாவாகும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன வசிக்கும் வீட்டினுடைய மாத வாடகை மதிப்பீடு 9 லட்சம் ரூபாய் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்க இல்லத்தை ஏற்க மறுத்துள்ளார். அதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறிய ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் முன்னாள் முதல் பெண்மணி ஹேமா பிரேமதாசவும் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் திருப்பி ஒப்படைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தான் பதவியிலிருந்து விலகியவுடன் அரசாங்க வீட்டு வசதி அல்லது பாதுகாப்பை நாடப்போவதில்லை எனவும் கூறிய ஜனாதிபதி, அரசியல்வாதிகளின் பராமரிப்புக்கான தேவையற்ற செலவுகளை குறைப்பதில் தனது நிர்வாகம் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 5 லட்சம் ரூபாவை லஞ்சமாக கோரி பெற்றுக்கொண்ட குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரி ஒருவர் லஞ்ச குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்ததற்காக கைது செய்யப்பட்ட முறைப்பாட்டாளர் வெளிசரை குடிவரவு மற்றும் குடியகல்வு தடுப்பு மையத்திலிருந்து விடுவிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்காக சந்தேக நபர் இந்த லஞ்சத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் வெளிசரை தடுப்பு மையத்தில் பணிபுரியும் குடிவரவு அதிகாரி ஆவார். சந்தேக நபர் 20ஆம் தேதி மதியம் வெளிசரை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தடுப்பு மையத்தில் வைத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமானத்திலிருந்து இறங்கும் போது ராஜதந்திரி ஒருவர் நடமாடும் படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்த நிலையில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அதிகாரிக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் மேற்கொண்ட விசாரணைக்கு அமைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயன்படுத்தும் இந்த நடமாடும் படிக்கட்டுகள் 20 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை எனவும் தெரியவந்துள்ளது. அதற்கமைய நீண்ட காலமாக இந்த இயந்திரங்களை புதிதாக கொள்வனவு செய்யவில்லை எனவும் பழைய இயந்திரங்களை தொடர்ந்தும் பயன்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. விமானம் வரும்போது பயணிகள் இறங்குவதற்கு ஒவ்வொரு வாசலிலும் 2 நடமாடும் படிக்கட்டுகள் வழங்கப்பட வேண்டும். எனினும் பெரும்பாலும் ஒரு படிக்கட்டுகள் மட்டுமே வழங்கப்படுவதனால் அனைத்து பயணிகளும் விமானத்திலிருந்து இறங்குவதற்கு பாரிய நேரம் எடுப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை காரணமாக சேரநாயக்க சமுத்திரத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்து நைனாக்காடு உள்ளிட்ட பல பகுதிகளில் கல்லோயாவின் கரைகள் உடைந்துள்ளன. இதன் காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் சுமார் 3000 ஏக்கருக்கும் அதிக பயிர்ச்செய்கை நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அத்துடன் மழை அதிகரிக்கும் நிலையில் கல்லோயாவின் கரைகள் மேலும் உடைப்பெடுப்பதற்கான சாத்தியம் காணப்படுவதாக அம்பாறை மாவட்ட நீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவித்தார். ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச நோய்களினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை சிறுவர் வைத்தியசாலை அல்லது அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லுமாறு சிறுவர் சுவாச நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சன்னடி செல்வா பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த நோய்களில் இருந்து விடுபட மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் வழங்கப்படும் இன்ஹேலர்களின் பயன்பாடு மிகவும் முக்கியமானது எனவும் அவர் கூறினார். சுவாச நோய்கள் தொடர்பான சர்வதேச மாநாடு குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நுரையீரல் சம்மேளனத்தினால் 15வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட சுவாச நோய்கள் தொடர்பான சர்வதேச கல்வி மாநாடான ரிச்சாசாரோ 2025 மாநாடு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கொழும்பில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச நோய்கள் வர வாய்ப்புகள் அதிகம் எனவும் இது ஒரு வெளித்தோற்றாத நோய் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் 3 ஒருவர் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் களுபோவில தெற்கு கொழும்பு பொதுனா வைத்தியசாலையின் சுவாச நோய் நிபுணர் டாக்டர் ஆசா சமரநாயக்க தெரிவித்துள்ளார். இதனால் தான் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ சிகிச்சை பெறுவது அவசியம் எனவும் மேலும் வீட்டில் ஒருவர் தடிமனால் பாதிக்கப்பட்டால் வீட்டில் இருக்கும் கர்ப்பிணி தாய், குழந்தை அல்லது வயதானவர்களை அது தொற்றக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே தடிமனால் பாதிக்கப்பட்டவர்கள் முகக்கவசம் அணிவது மிகவும் அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி கரணவாய் பகுதியில் தொடர்ச்சியாக இலங்கை தொலைத்தொடர்பு சேவைக்குரிய வயர்கள் திருடர்களால் அறுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் 8 முறைப்பாடுகள் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அரச சொத்தான ஸ்ரீலங்கா டெலிகாம் இணைப்பு வயர்கள் அறுக்கப்படுவதனால் அந்த பகுதியில் தொலைத்தொடர்பு பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரச சொத்துக்கள் நாசமாக்கப்படுவதற்கு எதிராக நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படுவதில்லை என பெயர் குறிப்பிட விரும்பாத உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் சில இடங்களில் 50 மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு தொகை வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் புத்தளம் பாலாவி பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 40 வயதுடையவர் எனவும் இவர் புத்தளம் பாலாவி பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாலாவி விமானப்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் புத்தளம் விசேட அதிரடிப்படையினர் பாலாவி பிரதேசத்தில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 15,800 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த 15,800 வெளிநாட்டு சிகரெட்டுகளை சந்தேக நபர் 20 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயற்சி செய்ததாகவும் இதன்போது விசேட அதிரடிப்படையினர் முகவர்களை நியமித்து வெளிநாட்டு சிகரெட்டுகளை கொள்வனவு செய்யும் போர்வையில் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். தாய்வானில் இன்று அதிகாலை 12:17 மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த நாட்டின் ஜுஜிங் நகரிலிருந்து வடக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள கட்டிடங்கள் அதிர்ந்துள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து மக்கள் அலறியடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கத்தினால் 15 பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் எனினும் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.